ஹாய் ஹலோ காய்ஸ், நான் தான் அவங்க டெவில் எம்சி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாலிஸ்மேன் அண்டு ஃபார்மிங் ஆர்மர் வந்து கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் ஒவ்வொரு டாலிஸ்மேனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபார்மிங் டாலிஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட் தேவை. ஸோ அந்த வீட்டை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபார்மிங் டாலிஸ்மேனோட ரெசிபி வந்து அன்லாக் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை அப்படியே டேரெக்டாக கிராஃப்ட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ கிராஃப்டிங் டேபிளுக்கு போயிட்டு வீட்டு இந்த சீட்லாம் கலெக்ட் பண்ணிங்கன்னா ஃபார்மிங் டாலிஸ்மேன் கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்மிங் டாலிஸ்மேன் என்ன கிடைக்கும்னா, ஹார்வெஸ்ட் ஹெவனில் இருந்தீங்கன்னா, அதை ஃபார்மிங் ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா +10 வந்து கிடைக்கும். அப்புறம் நான் ஷாப்புக்கு போயிட்டு தேவையில்லாத சீடு வீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் செல் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயின்ஸ் கிடைக்கும். அந்த காயின்ஸ் வச்சு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் டாலிஸ்மேன்லாம் பை பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் செல் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபங்கி கேவுக்கு வந்து கொஞ்சம் ரெட் ஸ்டோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஆக்சசரி பேக் வந்து நமக்கு தேவை. ஸோ அந்த ஆக்சசரி பேக் இருந்ததுன்னா அந்த டாலிஸ்மேன்லாம் தூக்கி வந்து அதிலே போட்டுடலாம். நம்மளோட இன்வென்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஆக்சசரி கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஆக்சசரி அன்லாக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெட் ஸ்டோன் கலெக்ஷன் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சசரி பேக் வந்து ஸ்லாட் வந்து அன்லாக் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 250 ரெட் ஸ்டோனை வந்து கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 ஸ்லாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சசரி பேக்கில் வந்து அன்லாக் ஆகும். அப்புறம் ரெட் ஸ்டோன் கலெக்ட் பண்ணியிருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ரெட் ஸ்டோன் மினியானோட ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் ஆகிடுச்சு. அப்புறம் ரெட் ஸ்டோன் மைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஆக்சசரி பேக் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ 3 ஸ்லாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டாலிஸ்மேன்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்லாட்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் ஃபியூச்சர் வீடியோவில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து கலெக்ட் பண்ணுறேன் ரெட் ஸ்டோன் கலெக்ட் பண்ணுறது மூலிமா என்ன ஆகுனா நமக்கு இந்த ஆக்சசரி பேக் வந்து கொஞ்சம் ஸ்லாட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். அப்புறம் மினியன் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரெட் ஸ்டோன் கலெக்ட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட மைனிங் லெவலும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் ரெட் ஸ்டோன் கலெக்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ரெட் ஸ்டோனோட கலெக்ஷன் 3 வந்து லெவல் 3 வந்து நான் ரீச் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரெட் ஸ்டோன் மைனிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மைனிங் லெவல் 6 வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணிட்டேன். அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஸ்டோன் மைனிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்சாண்டட் ரெட் ஸ்டோன் டஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அன்லாக் ஆகிருந்தது. அப்புறம் நான் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மறந்துட்டேன். இப்போது எல்லா திங்ஸுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து என்சாண்டட் திங்ஸ்னு சொல்லிட்டு வந்து ஒன்று இருக்கும். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ வுட்டு கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வுட்டுக்கான என்சாண்டட் திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த என்சாண்ட் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும்னா கொஞ்சம் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படும். ஸோ ஒரு என்சாண்டட் திங்ஸை நீங்கள் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு 2.5 ஸ்டாக் ஆஃப் நார்மல் வுட்டு தேவை. ஸோ 2.5 ஸ்டாக் நார்மல் வுட்டுக்கு கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு என்சாண்டட் வுட் வந்து நீங்கள் கிராஃப்ட் பண்ணலாம். அப்புறம் ரெட் ஸ்டோன் கலெக்ட் பண்ணுறது போது பார்த்திங்கன்னா என்னோடய இன்வென்ட்ரி வந்து ஃபுல்லாகிடுச்சு. அப்புறம் நான் திரும்ப என் ஐலாண்டுக்கு வந்துட்டு நான் கலெக்ட் பண்ண ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் செஸ்ட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். ஒரு கேட்டகரிஸ் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்புறம் ஸ்டோரேஜ் கொஞ்சம் இடம் பத்தலை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் செஸ்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் மினியான் கிட்டேருந்து கொஞ்சம் ரிசோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ரெட் ஸ்டோன் மினியன் கிராஃப்ட் பண்ணுறது கொஞ்சம் ரெட் ஸ்டோன் ஜஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஸ்டோன் மினியானில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எத்தனை கிராஃப்ட் பண்ண முடியும்னு தெரியல. ஸோ நான் வந்து கிராஃப்ட் பண்ணிவிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். அப்புறம் 4 மினியன்ஸ் வந்து நான் கிராஃப்ட் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணிட்டேன். லெவல் 2 அப்கிரேட் பண்ணுறது மூலியமாக என்ன ஆகும்னா அது கொஞ்சம் ரிசோர்ஸை ஃபாஸ்ட்டாக வந்து கிராஃப்ட் பண்ணும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2 வந்து இப்போயே வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணிட்டேன். அப்புறம் இருக்கிற மெலன் மினியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பிரேக் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ரெட் ஸ்டோன் மினியனை வந்து ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் மெலன் மினியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ரெட் ஸ்டோனுக்கு கொஞ்சம் ப்ளேஸ்லாம் ஒதுக்கிட்டு அப்புறம் ரெட் ஸ்டோன் மினியன்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இது ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்சசரி பேக்கை வந்து கொஞ்சம் அன்லாக் பண்ணிடலாம். அன்லாக் பண்ணுறது மூலியமாக என்ன ஆகும்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் டாலிஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் பேங்க்குக்கு வந்துட்டு நம்ம என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1400. அப்புறம் இருக்கிற அமௌண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நான் டெபாசிட் பண்ணிட்டேன். அப்புறம் நான் ஹார்வெஸ்ட் ஹெவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் மெலன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் மெலன் மீனை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் என்சாண்டட் மெலனுமே ரெசிபியுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அன்லாக் ஆகிருந்தது. அப்புறமா மெலன்லாம் கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் ஐலாண்டுக்கு வந்து மெலன் மினியன்ஸ் வந்து லெவல் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இருக்கிற மெலன்ஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நான் என்சாண்டட் மெலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த மினியன்ஸ் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு தேவை. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கிராஃப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் மறுபடியும் ஹார்வெஸ்ட் ஹெவனுக்கு வந்து கொஞ்சம் மெலன்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங் லெவலுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுலேருந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மணி கிடச்சிது. அப்புறம் எனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா என்சாண்டட் மெலன் எல்லாமே வந்து கிராஃப்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன்.
ஏன்னா கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் ஸ்டோரேஜ்லாம் வந்து ஃப்ரீ ஆகும்ல, அதனால தான் கொஞ்சம் மெலன் எல்லாமே கிராஃப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்சாண்டட் மெலன்ஸ் எல்லாமே. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் ஆர்மர் செய்வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹை பேல் கொஞ்சம் தேவைப்படுது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் வீட் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 24 ஹை பேல் தேவை. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் வீட்ட வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் அதிகமாவே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டது. அப்புறம் வீட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபார்மிங் லெவலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆச்சு. 9லேருந்து 10க்கு வந்துருச்சு. அப்புறம் இருக்கிற வீட்ட வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஹை பெல்ஸ் எல்லாமே வந்து கிராஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 24 ஹை பெல் தேவை. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து கிராஃப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஹை பெல்ஸ வந்து கிராஃப்ட் பண்ணி முடிச்சோனே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபார்மிங் ஆர்மர் வந்து பார்த்தீங்கன்னா, கிராஃப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அத கிராஃப்ட் பண்ணி முடிச்சோனே வந்து பார்த்தீங்கன்னா, அத எக்யூப்பும் பண்ணிட்டேன். அப்புறம் இதோட எபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்மருக்கான பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்க ஹார்வெஸ்ட் ஹெவன்ல இருந்தீங்க அப்படின்னா, உங்களால +20 வந்து ஸ்பீட வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்க இங்க இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, +20 வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நார்மலா மூவ் பண்றத விட அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வந்து மூவ் ஆகும். அப்புறம் உங்களோட ஃபார்மிங் ஃபார்ச்சூனுமே வந்து பார்த்தீங்கன்னா, அது இன்க்ரீஸ் பண்ணும். +20 ஃபார்மிங் ஃபார்ச்சூன் வந்து பார்த்தீங்கன்னா, இது தரும். ஸோ இது மூலியமா வந்து என்னன்னா, நீங்க மல்டிபிள் கிராப்ஸ வந்து ட்ராப் ஆகும். ஸோ ரேரான ட்ராப்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் என்கிட்ட தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் செல் பண்ணிட்டேன். அப்புறம் பேங்க்குக்கு போயிட்டு இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் டெபாசிட் பண்ணிட்டேன். அப்புறம் நான் மறுபடியும் ஹார்வெஸ்ட் ஹெவனுக்கு வந்து நான் மெலன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அத என்சாண்டட் மெலனா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இது மூலியமா வந்து என்ன ஆகும்னா, என்னோட ஃபார்மிங் லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதுலேருந்து கொஞ்சம் ரிவார்ட்ஸும் கிடைக்கும். அப்புறம் நான் கலெக்ட் பண்ண எல்லா ஐட்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் செல் பண்ணிட்டேன். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காயின்ஸ் கிடைச்சது. ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 26,000 தேவை. அப்படி இருந்தது அப்படின்னா, நான் கொஞ்சம் டாலிஸ்மேன்லாம் கொஞ்சம் பை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ண வந்தேன். அப்புறம் நான் மறுபடியும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்மிங் லெவலுமே வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் 10லேருந்து 11க்கு வந்துருச்சு. ஸோ இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 10,000 வந்து ரிவார்ட் கிடைச்சது. ஸோ இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நான் டாலிஸ்மன்ஸ்லாம் கொஞ்சம் பை பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, நான் கலெக்ட் பண்ண எல்லா ஐட்டம்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, செல் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் காயின்ஸ வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பேங்க்குக்கு வந்து கொஞ்சம் தேவையான அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வித்ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஏன்னா, அப்பனா தான் என்னால வந்து பார்த்தீங்கன்னா, டாலிஸ்மேன்லாம் வந்து பை பண்ண முடியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்குக்கு வந்து எல்லா அமௌண்ட்டையும் வந்து நான் வித்ட்ரா பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நீங்க ஜூலியா கிட்ட வந்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு சில டாலிஸ்மேன்லாம் அவங்க வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து வாங்கி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணும். ஸோ ஒவ்வொரு டாலிஸ்மேனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எபிலிட்டி இருக்கு. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, நான் பை பண்ணி முடிச்சோனே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 26,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து செலவாச்சு இந்த டாலிஸ்மேன் எல்லாத்தையுமே வந்து பை பண்ண. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேவெஞ்சர் டாலிஸ்மேன். இது என்ன பண்ணும்னா, நீங்க மாப்ஸ கில் பண்ணீங்கன்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும். அடுத்தது ஜாம்பி டாலிஸ்மேன். ஜாம்பிகிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா, 5% வந்து டிஃபென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அஃபினிட்டி டாலிஸ்மேன். இது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்க வில்லேஜ்ல இருந்தீங்க அப்படின்னா, +10% வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீட வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நீங்க ஹப்ல இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து +10% வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீட வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இமிடியேஷன் டாலிஸ்மேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் 1 மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள அட்டாக் பண்ணாது. அடுத்தது மைன் அஃபினிட்டி டாலிஸ்மேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, மைனிங் ஏரியால இருந்தீங்க அப்படின்னா, +25% வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் கடைசியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கெலிட்டன் டாலிஸ்மேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஸ்கெலிட்டன்ட்ட இருந்து டேமேஜ் வாங்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து -5% வந்து டேமேஜ் ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கெலிட்டன் டாலிஸ்மேன். ஸோ இருக்கிற எல்லா டாலிஸ்மேனும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சஸரி பேக்ல போட்டேன். என்னோட ஆக்சஸரி பாக்ஸ் ஸ்லாட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்ஸ்டோன்லாம் கலெக்ட் பண்ணி நான் வந்து பேக் ஸ்லாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். அப்புறம் ரெட்ஸ்டோன் மினியன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெட்ஸ்டோன்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதில வந்து என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் எக்ஸ்பியும் அதே சமயத்தில உங்களுக்கு வந்து அந்த கலெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆகும். இது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட ரெசிபி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் அன்லாக் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஆஃப்லைன் போகும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா, கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து தரும். அப்புறம் பேம்பு வந்து கலெக்ட் பண்ண வந்திருந்தேன். ஏன்னா பேம்பு டாலிஸ்மேன் வந்து கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் பேம்பூஸ்லாம் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பேம்பு டாலிஸ்மேன் வந்து கிராஃப்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 5 ஸ்டாக்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பேம்பு தேவைப்படுது. ஸோ அத கலெக்ட் பண்ணிட்டு வந்து உங்கள நான் பார்க்குறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேம்பு வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பேம்பு டாலிஸ்மேன வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணலாம். இந்த பேம்பு டாலிஸ்மேனுக்கு என்ன பவர் அப்டின்னா, நீங்க லாகு, வுட்டெல்லாம் வந்து நீங்க கட் பண்ணீங்க அப்டின்னா, அதோட எந்த அளவுக்கு நீங்க லாகெல்லாம் வந்து கட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, 1 ப்ளஸ் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் தான். நீங்க 10 செகண்ட்ஸ்க்குள்ள எவ்வளோ நீங்க வந்து கட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா, பேம்பு டாலிஸ்மேனோட பவரு. அப்புறம் நான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா, இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. கிரைண்டிங்க்கே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 4 ஹவர், 8 ஹவர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிரைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் மினியான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ண பார்க்குறேன். ஏன்னா, மினியான்ஸ் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து மினியான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் வீடியோல.
ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ ஓகே, பை காய்ஸ்.